+2 அக்கௌண்டன்சில நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல ஓகே பார்ட்னர்ஷிப்ல எக்ஸசைஸ் 22 Vijayan, Sudan and Suman are partners who share profits and losses in their capital ratio அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன கேபிட்டலோ அதுதான் ரேஷியோ. கேபிட்டல் 70,000, 50,000, 30,000 இருக்கு. அப்போ 7:5:3 போட்டுருணும். ஓகேயா? பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31 டிசம்பர். எப்போதும் பேலன்ஸ் ஷீட் கொடுத்தானே ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டிஃப்ரெண்டான ஐட்டம் நான் சொல்லிட்டு சரி பர்சன்ட்ஸ்ல பார்க்கலாம். பில்டிங், ஸ்டாக், டெட்டாஸ், கேஷ் ஓகே எல்லாமே நார்மல் தான். ஏன்னா சில சமயம் P&L அக்கௌண்ட் இருக்கும், அதே மாதிரி சம் டெஃபர்டு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். ஓகே அதெல்லாம் இருந்ததுன்னா யூ ஹேவ் டு ட்ரான்ஸ்ஃபர் டு ஓல்டு டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே லைபிலிட்டிஸ்ல பார்த்தா கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ், ஜென்ரல் ரெசிப்ட் ஓகே எல்லாம் நார்மல் தான். ஜென்ரல் ரெசர்வ் மட்டும் கரெக்ட். ஓல்டு பார்ட்னர்ஸ் ஓல்டு ரேஷியோல போயிடும். ஓகே இப்போ என்ன ஆச்சு பார்க்கலாம். சுமன் டைட், இந்த பார்ட்னர் டைட் ஆன் 31st March. பேலன்ஸ் ஷீட் கொடுத்தது 31st December. ஸோ டிசம்பர் அப்படின்னா அந்த வருஷம் முடிஞ்சு டையா இருக்காரு. அப்படின்னா 3 months ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் என்ன சம் கொடுத்துருக்கு பார்க்கலாம். அந்த டெப்த் ஆஃப் சுமன் த ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் மேட் அப்படிங்கிறாங்க. பில்டிங் டு பி வேல்யூட் 1 lakh. பில்டிங் எவ்வளோ இருக்கு? 80,000 இருக்கு. அப்ப பிளஸ் 20,000 rupees ப்ராஃபிட். கரெக்ட். ஏன்னா 80,000 புக்ல இருக்கு, 1 lakh இருக்கு. ஸோ 1 lakh minus 80, 20 is a profit. Stock to be depreciated. Depreciated reduce ஆகும். ஓகே அப்ப லாஸ் 5,000 அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. இதுல இது பர்சன்டேஜ் எதுவும் கிடையாது. குட்வில் ஆஃப் த ஃபர்ம் இஸ் வேல்யூட் 36,000. ஸோ சுமனுக்கு அது ஷேர் போகும். சுமனுக்கு எவ்வளோ ஷேர் போகும்? முடித்து கூட்டுவோங்க. 7 + 5 + 3 15 கரெக்டா? ஸோ சுமனுக்கு வந்து இன்டூ 3/15 போகும். அத வந்து விஜயனும் சுதனும் எடுத்துக்குவாங்க. இந்த ரேஷியோ ஆஃப் 7:5. ஏன்னா வேற எதுவுமே கொடுக்கல, நியூ ரேஷியோ எதுவும் கொடுக்கல. அதனால நம்ம அப்படியே இந்த ரேஷியோ தான் எடுத்துக்கணும். இது இந்த ஃபர்ஸ்ட் 2 தான் எடுத்துக்கணும். ஓகே ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃப்ரம் த க்ளோசிங் ஆஃப் லாஸ்ட் ஃபைனான்சியல் இயர் டு த டேட் ஆஃப் டெத். டு த டேட் ஆஃப் டெத் அப்படின்னா டிசம்பர் முடிஞ்சிடுச்சுல. அப்ப ஜனவரி டு மார்ச். ஓகே on the basis of average of 3 completed years. So போன 3 years என்ன ப்ராஃபிட் இருக்கோ அது ஆவரேஜ் எடுத்து சொல்றாங்க. 3 வருஷத்து ஆவரேஜ் எடுத்து 5 + 4 9 12 3 போட்டீங்கன்னா 40,000 வரும். கரெக்டா? ஓகே போட்டுக்கலாம். என்ன ப்ரிப்பேர் நெசசரி லெட்ஜர் அமௌண்ட் போட்டுக்கிறாங்க. சரி ஓகே சின்ன சின்ன ஒர்க்கிங்லாம் போட்டு நான் வந்து ஒர்க்கிங் மட்டும் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஃபர்ஸ்ட் குட்வில். ஓகேயா? குட்வில் equal to 36,000 into 3/15 equal to 1030. Okay, so 7,200. ஓகேயா? அது இது 2 வருஷம் into 7/12. 4,200 into 5/12. 600, 3,000. So you have to credit Suman, okay, and debit first யாரு? விஜயன். அடுத்தது debit சுதன். ஓகேயா? ஓகே அடுத்தது ப்ராஃபிட். ப்ராஃபிட்ஸ் equal to average சொல்லிட்டாங்க. ஸோ 50 + 40 90. ஸோ 1,20,000 3 equal to 40,000 into 3 months தான். கரெக்டா? ஸோ 3/12 into அவருடைய ஷேர் எவ்வளோ? இது முதல்ல போட்டுடலாம். ஸோ 3/12 1/4 10,000. ஓகே into அவருடைய ஷேர் இஸ் 3/15. கரெக்ட்? 3/15 5. ஸோ 2,000. ஸோ அவர் போக வேண்டிய ப்ராஃபிட் 2,000 rupees. ஓகேயா? அடுத்தது ரிவாலுவேஷன். Evaluation is building is profit 20,000,
loss is 5,000. So evaluation is 15,000 rupees profit, right? So 20,000 minus 5,000. Okay, அது மூணு பார்ட்னர்ஸ்க்கு ரேஷியோல போயிடும். விஜய் சுதன் சுமன் தானே. ஸோ விஜய் ஈக்குவல் டு 15,000 into 7/15 equal to 7,000. Okay, then Sudan is equal to 15,000 into 5/15 equal to 5,000. Okay, then Suman is equal to 15,000 into 3/15. Correct? Yeah, super. Correct. Okay. So goodwill போட்டாச்சு, ப்ராஃபிட் போட்டாச்சு, ரிவர்ஸ் போட்டாச்சு. இதுதாங்க இந்த மூணுத்தையும் போட்டீங்கனாலே நீங்க சம் போட்ட மாதிரி. ஓகேயா? இப்ப நான் வந்து இல்ல உங்களுக்கு வந்து ஒரு இது வேண்டாம், இங்க சைட்லயே போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க ஆக்சுவல் சம் போட்டுட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேயா? சரி, இப்ப பில்டிங் என்ன இருக்கும்? பில்டிங் வந்து 1 lakh தராங்க. ஸோ இங்க சைட்ல போறேன், பில்டிங் 1 lakh. கரெக்டா? ஓகே, ஸ்டாக் டு பி டிப்ரிஷியேட்டட் பை 5,000 தராங்க. இது வந்து பிளஸ் 20,000, இது மைனஸ் 5,000. கரெக்டா? அப்ப 40,000. அதாவது என்ன பேலன்ஸ் ஷீட் வருங்கிறத அப்படியே நான் இங்க சைட்ல போட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட. ஓகேயா? அடுத்தது ஓகே ஓகே இப்போ அடுத்தது ரிவேலேஷன் ப்ராஃபிட் மூணு இது பண்ணிடலாம். ஓகே, இப்போ ரிவேலேஷன் ப்ராஃபிட் வந்து +7 +5 +3. ஓகேயா? தௌசண்ட்ஸ்ல போட்டுருங்க. ஓகே, அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து இவருக்கு +2. இங்க P&L சஸ்பென்ஸ் அமௌண்ட் வரும். ஏன்னா நமக்கு தெரியாது அதுக்கப்புறம் என்ன வரும் சொல்ற ப்ராஃபிட். அதனால இப்ப ஸ்திகத்துக்கு போட்டுருவோம் பேலன்ஸ் ஷீட். ஓகேயா? that has no adjustments, same. Cash at bank same, cash in hand same. சரி, இந்த டை ஆனதுக்கு அப்புறம் பணத்தை திரும்ப கொடுத்தாங்களா இல்லையா சொல்ல அப்படின்னா இந்த இவரோட லோன் அக்கௌண்ட்ல அக்கௌண்ட் இருக்கும். அதான் முக்கியம். ஏன்னா எங்கேயுமே இங்க வந்து இல்ல பணம் செட்டில் பண்ண மாதிரி சொல்லல. ஓகேயா? சரி, அடுத்தது ப்ராஃபிட் போட்டாச்சு. இந்த குட்வில் வந்து சுமந்த் வந்து 7,200. ஓகேயா? பிளஸ் 7.2, இது -4.2, இது -3. ஓகேயா? குட்வில் போட்டாச்சு, ப்ராஃபிட் போட்டாச்சு, ரிவேலேஷன் போட்டாச்சு. சூப்பர். இப்போ ஃபைனலா என்ன? ஜெனரல் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஜெனரல் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, அது இங்கே எழுதிடலாம். அமௌண்ட் எவ்வளோ இருக்கு? ஜெனரல் ரிசர்வ் 18,000. இதாங்க போடணும். போட்டீங்கன்னா மிஸ்டேக்கே வராதுங்க. ஈக்குவல் டு இன்டூ 1/15 போட்டீங்கன்னா 15 15 மிச்சம் 3. then equal to 18,000 into 8/15. அதே மாதிரி 1,200 6,000 வரும். சும்மா 3/15 பண்ணீங்கன்னா 3,600 வரும். பண்ணீங்கன்னா 14 17 18. சூப்பர். ஸோ ஜெனரல் ரிசர்வ் 8.46 3.6. ஓகே, 8.46 plus 3.6. correct? Yeah, 8.46 3.6. yeah, இப்போ நீங்க ஆட் பண்ணீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிடும். ஸோ இப்போ ஜெனரல் ரிசர்வ் will be 0, creditors will be 17,000. ஓகே, விஜயன் வந்து 70,000 plus 7 77. ஓகே, plus 8 85.4. 85ல 4 போச்சுன்னா 81.
ஸோ 81,200. ஓகே, மேக்ஸை பார்க்கக்கூடாது. கரெக்டாக எப்பவுமே பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகிடும். இதுல வந்து பிரச்சனை இல்லை. பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணாலே போதும். டேலி ஆகலைன்னா திரும்ப வந்து செக் பண்ணும். 50,000 ப்ளஸ் 5,000 ப்ளஸ் 11,000 61,000. 61ல 3 போச்சுன்னா 58,000. ஓகேயா? இந்த சுமனுக்கு வந்து 30, 33, 35 எல்லாமே ப்ராஃபிட் தானே வருது. 35, 42, 45, 45, 800. ஓகேயா? நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்னோட பேசலாமா? 8, 13, 21, 3, 7, 12, 12, 20. சாரி, இந்த பக்கம் 7, 12, 11, 2, 4, 6, 10, 20. சூப்பருங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி பண்ணுங்க அழகா, ஸ்டெப் பை ஸ்டெப். குட்வில், ஓகே, தென் ப்ராஃபிட், தென் டிவாலுவேஷன், தென் ஜெனரல் ரிசர்வ். ஓகே, அதே மாதிரி எல்லா பார்ட்னர்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதே மாதிரி கொஸ்டின் கூட நீங்க போட்டு பார்க்கலாம். கொஸ்டின் பேப்பர்ல போட்டு பார்த்து நீங்க ஃபைனலா சம் போட்டீங்கன்னா மிஸ்டேக்கே வராது. இது எக்ஸசைஸ் 22. ஓகேயா? போட்டு பாருங்க. தேங்க்யூ.